ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா உற்சாகமா நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கரவொலிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து இந்த மேடையில் அலங்கரிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு நபர், அவர் இப்ப நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவரை அழைப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு பலத்த கரவொலியோடு அவரை அழைக்கிறார். வடலூர் விஜயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவரை பத்தி சொல்லிடுறேன். ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், கண் பார்வையற்ற ஒருவர் விஜயன் அவர்கள் வடலூர்ல இருந்து நம்ம ஷோக்காக வந்திருக்காரு. நேற்று நைட்டு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பாடணும், பங்கேற்கணும், தன்னுடைய திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட வந்திருக்கார விஜயன் இவர்களுக்கு நமது உற்சாகமான கரவொலியோடு மேடைக்கு அன்போடு அழைப்போம். டிஎம்எஸ் ஐயா அவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவருடைய குரல்ல அவருடைய குரல் ரொம்ப இனிமையாக பாடுவாரு, பாவனையா பாடுவாரு. எந்த பாட்டா இருந்தாலும், தனிப்பாட்டு, தத்துவ பாட்டா இருந்தாலும், டூயட் பாட்டா இருந்தாலும் மிக அருமையாக சிறப்பாக பாடுவார் சார். அவர் பாட்டை ரசிச்சு கேட்போம் சார். நான் அவருடைய பாடல் என்பது இங்கு மேடையில் ஏறிய டாக்டருக்கு மட்டுமல்ல, ஒரு வழக்கறிஞருக்கு மட்டுமல்ல, இது போன்ற ஒரு தொழிலாளியும் சென்றடைந்துள்ளது. அதுதான் டிஎம்எஸ் குரல் என்பதற்கு நமது வடலூர் விஜயன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. டிஎம்எஸ் டைம்ஸ்ல நிறைய பேர் பாடணும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. நிறைய பேர் அவருடைய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு இங்க பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்துல நடக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரசிகர் டிஎம்எஸ் நினைவலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அந்த கவிதை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். எம்ஜிஆரின் உள்ளத்தை தன் குரலால் உணர்த்தியவர், சிவாஜியின் நடிப்பை தன் குரலால் வெறுமூட்டியவர், கண்ணதாசன் வரிகளையும் வாலியின் வரிகளையும் தன் குரலால் வலிமைப்படுத்தியவர், மருத்துவர் இல்லாமல் பல மனங்களை குணப்படுத்தியவர், பட்டுக்கோட்டையின் வரிகளை தன் குரலால் புரட்சியாக்கியவர், ராமநாதனோடும் மகாதேவனோடும் விஸ்வநாதனோடும் ராமமூர்த்தியோடும் வீதிகளில் உலா வந்தவர், பல விழா கண்டவர், விழாமல் நின்றவர் டிஎம்எஸ். ஜன்னலின் உள்ளே காற்றாய் நுழைந்து எங்கள் இல்லங்களை பதப்படுத்தியவர், உள்ளங்களை வளப்படுத்தியவர் டிஎம்எஸ். எங்கள் இல்லங்களில் குழந்தைகள் தவழ்ந்ததை விட உன் குரல் தவழ்ந்த காலங்கள் தான் அதிகம். மண் குடிசையில் உள்ளவனையும் மாளிகையில் உள்ளவனையும் உன் குரல் நிமிர வைத்தது, இன்றும் நிலைத்து நிற்கின்றது. உன் குரல் அச்சத்தையே அச்சப்பட வைத்தது, வீரத்துக்கு வெற்றி அளித்தது, பாசத்தை பல்லாக்கில் ஏற்றியது, காதலுக்கு இனிமை சேர்த்தது, தத்துவத்தை முத்தாக்கி மாலையாக போட்டுக் கொண்டது, விஞ்ஞானத்தின் முன்னே உட்கார்ந்த போது விஞ்ஞானத்தை உணர்த்தியது உன் குரல். உன் குரலை கேட்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் கண்ணீர் வந்தது, உன் பிரிவை கேட்டவுடன் என்னை அறியாமல் கதறல் வந்தது. அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாதது உயிர் மட்டும்தான், எங்கள் இல்லத்தை விட்டு விலகாதது உன் குரல் என்றும் தான். கே சங்கரன், இடையாற்று மங்கலம். ரொம்ப அழகா டிஎம்எஸ் நினைவலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கும் நன்றி. இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் டைம்ஸ்